ஸ்டார்ட் பண்ணுறா விலாக் அப்படின்னா இன்றைக்கி வந்து விலாக் கிடையாதுங்க. நம்ம எங்கேயும் வெளியில் போகல. ரீசெண்டாக நம்ம ஒரு கோத்தகிரி ஒரு ட்ரிப்பு போயிருப்போம். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த கோத்தகிரி ட்ரிப்பில் வந்து ஒரு டஸ்கர் வந்து, அதாவது அந்த கொம்பு யானை வந்து நம்ம வண்டியை வந்து அட்டாக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த கொம்பு யானை அட்டாக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வண்டியில் வந்து எவ்வளோ டேமேஜ் ஏற்பட்டிருக்கு, என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த விலாகு. மகேந்திரா வந்து பில்டு குவாலிட்டியில் வந்து கொஞ்சம் ஓகே ஒத்துக்கலாம் அப்படிங்கிறதா இருந்தாலும், என்னென்ன டேமேஜஸ் ஆகிருக்கு, எனக்கு என்ன அதனால் வந்து இப்போ உள்ள வண்டியில் என்னென்ன ப்ராப்ளங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன். ஆக்சுவலாக அந்த டஸ்கர் வந்து எங்கள் வண்டியில் ஏறி உட்காந்துச்சு. அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு காலை வச்சு அப்படியே மேலே ஏறி அந்த ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூஃபில் வந்து அமுக்குச்சு. ஃபஸ்ட்டு வந்து டிரைவர் சைடு தான் வந்து அட்டாக் பண்ணுச்சு. இங்கே தான் டிரைவர் உட்காந்துருந்தாப்புல. இந்த மிரர் மேலே ஒரு அச்சு இருக்குது பாருங்களேன். இந்த அப்படியே காமிக்கிறேன். இந்த மிரர் மேலே இருக்கிற அச்சு இது எல்லாமே அந்த மிரரை மடக்கி விட்டுருச்சு. அப்புறம் அதோட கொம்பு வந்து இதில் பட்டுச்சுங்க. இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதுங்களா, இந்த இடத்துல வந்து கொம்பு பட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சுன்னா வந்து அது பின்னாடி வந்து இந்த இடத்துல கால் வச்சுதுங்க. இந்த இடத்துல அந்த பின்னாடி டயரில் வந்து கால் வச்சு இதில் ஏறி மேலே, அதாவது ஒரு காலை வந்து இந்த டயர் மேலே வச்சு இது மேலே ஏறி இதுக்கு மேலே வந்து அமுக்குச்சுங்க. நான் மேலே காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா, இது எல்லாமே அதோட தும்பிக்கை அச்சு தான். இதில் தெரியுதுங்களா. அதே மாதிரியே வந்து இந்த இடத்துல அதோட ஃபுல்லாக மண்டை எல்லாத்தையுமே வச்சு அமுக்கிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது பின்னாடி வந்துருச்சு. பின்னாடி வரவும் தான் டிரைவர் வந்து வண்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் லேட் பண்ணியிருப்பார். அப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல தும்பிக்கை விட்டுருக்கு, தெரியுங்களா, இந்த இடத்துல தும்பிக்கை விட்டுருக்கு. இங்கே மண் தெரியுது பாருங்களேன். இது பூராமே வந்து இதுக்கு மேலேயும் அச்சு இருக்குது. அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே நீளமாக அந்த மண் அச்சு பூராமே அதோட தும்பிக்கை அச்சு தான். பின்னாடி வந்து விடும்போது இந்த இடத்துலையே தும்பிக்கையை விட்டுருக்காங்க. தும்பிக்கையை வச்சு ஒரு அமுக்குச்சு. சொல்லப்போனால் இந்த இடத்த ஃபுல்லாகவே அமுக்கிருச்சு. இங்கே ஒரு டேமேஜ் இருக்குது பாருங்களா, இந்த இடத்துல கீறி இருக்குது, தெரியுதுங்களா வண்டி ஃபுல்லாக. இது வந்து ஃபைபர் மெட்டீரியலாக இருந்தாலும் இது ஏன் உடையலை அப்படிங்கிறத வந்து நான் அப்புறமா உங்களுக்கு உள்ளே காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன உடஞ்சிருக்குன்னு காமிக்கிறேன். சரி, அன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் பதட்டத்தில் வந்து சரியாக பார்க்கல எதுவுமே. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வண்டியை நிப்பாட்டி ஃபுல்லாக செக் பண்ணும்போது தான் கீழே வந்து ஃபுல்லாகவே அடிபட்டுருக்குங்க. இந்த பேனர் டோர் தெரியுதுங்களா, இங்கே பாருங்கள், இந்த இடம், இந்த டயர் அச்சில் ஆன பூரா இது எல்லாமே வந்து அதோட கொம்பு வச்சு தான், கொம்பை இதில் விட்டு ஃபுல்லாக குத்தி இருக்குங்க. இது பூராமே பெண்ட் ஆயிடுச்சு. இந்த டோர் பேக் டோர் ஃபுல்லாகவே முடிஞ்சதுங்க. பேக் டோர் ஃபுல்லாகவே முடிஞ்சது. இங்கேயும் காமிக்கிறேன் பாருங்கள். கீழே அந்த இது வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த பெண்டு தெரியுதுங்களா, இந்த இதிலெல்லாம் மோதி இருக்கு பாருங்கள். இங்கே பெண்டு, இந்த இடம் பாருங்கள். இது வந்து அது முட்டின ஃபோர்ஸுக்கு இங்கே வந்து அடித்து இதாகிருக்கு. இதெல்லாம் உடஞ்சி வச்சுங்க, ஃபுல்லாகவே முடிஞ்சுது. பேக் டோர் வந்து ஃபுல்லாகவே மாற்றி தான் ஆகணும், அப்படி இல்லைன்னா பெயிண்ட் அடிக்கணுங்க. இப்போ பேக் டோரில் வந்து இந்த பிரச்சனை வந்துச்சு. அதே மாதிரி இந்த கண்ணாடி வந்து உள்ளே வந்து ஆடுதுங்க பயங்கரமாக. அந்த பக்கம் வந்து ஃபுல்லாக ஆடல, ஆனால் இந்த பக்கம் வந்து ஃபுல்லாகவே ஆடுது. இந்த கண்ணாடி வந்து ஆடுது. அப்புறம் உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான நாய்ஸ் வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து அது அமுக்குனது வந்து இந்த பக்கம் தான், டிரைவர் சைடு தான் அமுக்குச்சு, இந்த சைடில் தான் அமுக்குச்சு. அது அமுக்கும்போது இந்த இடம் வந்து பயங்கரமாக லூஸ் ஆயிடுச்சு. சவுண்டு கேட்குதுங்களா, இந்த போல்டெல்லாம் கலண்டுச்சுங்க. இந்த போல்டு வந்து ஃபுல்லாகவே உள்ளே ஆடுது பாருங்கள். இந்த போல்டு ஆடுது. அதுக்கப்புறம் இங்கேயும் ஏதோ ஒரு நாய்ஸ் கேட்குது, அது எங்கே கேட்குதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து அது அமுக்கும்போது எங்களை காப்பாற்றினது வந்து இந்த ஸ்டீல் ஃப்ரேம் தாங்க. இது மேலே தான் வந்து இந்த பாடி உட்காந்துருக்கிறதுனால இது வந்து எங்களை காப்பாற்றிடுச்சு. இது இல்லைன்னா அது உடச்சிட்டு அன்றைக்கி உள்ளே வந்திருக்கும் அந்த டஸ்கரு. ஆக்சுவலாக அது அட்டாக் பண்ணணும்னு பண்ணல, சும்மா லைட்டாக இது பண்ணதுனால அதே மாதிரி தான் அந்த பக்கமும் அந்த ஃப்ரேம் தான் காப்பாற்றுச்சு. இப்போ இதில் என்னென்னா வந்து அந்த பேக் டோரில் அந்த டயர் இருக்கிற பக்கம் ஃபுல்லாகவே நாய்ஸ் கேட்குது. பாடி ஃபுல்லாகவே ஷேக் ஆகுதுங்க பயங்கரமாக. ஒரு விஷயம் வந்து என்னென்னா வந்து நம்ம வண்டியில் எப்போவுமே வந்து அந்த எவ்வளோ தூரம் போனாலும் அந்த கிளச்சு ஸ்மெல் வந்து வராது.
ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக இந்த டஸ்கர் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் வந்து கிளட்ச் ஸ்மெல் வந்து லைட்டாக வர்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அது அதனாலயா என்னன்னு தெரியல. ஆனால் நாங்கள் வந்து சரி ஷோரூமில் கொடுத்து செக் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். இப்போ அதனால தாங்க ரீசெண்டாக இப்போ ரைடு போகாமல் இருக்கும். ஏன்னா வண்டியில் வந்து என்ன டேமேஜ் ஆகிருக்கு என்ன எதுன்னு தெரியல அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அடுத்து வண்டியை கொண்டு போய் ஷோரூமில் விடணும். கிளட்ச் ஸ்மெல் வந்து எதில் இந்த பக்கம் இருந்தாங்க அந்த ஸ்மெல் வர மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த பாடியை வந்து ஃபுல்லாக மேலேருந்து அமுக்கும்போது அதனால் ஏதாவது ஆயிருக்கா என்னன்னு தெரியல. ஷோரூமில் கொடுத்து செக் பண்ணணும். இதுக்கு சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வர போகுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த ஃபுல் பாடி பார்த்திங்கனாலே இந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி அப்படியே ஷேக் ஆகுதுங்க. பயங்கரமாக ஷேக் ஆகுது. அதாவது அவ்வளோ பெரிய யானை வந்து அமுக்கிறதுக்கு இந்த வண்டி இவ்வளோ தூரம் சொல்லப்போனால் சப்போர்ட் பண்ணதே பெரிய விஷயம். இந்த இடம் இந்த ரூஃப்லாம் வந்து பயங்கரமாக ஒரு மாதிரியாக பல்ஜ் ஆன மாதிரி இருக்குங்க. ஷேக் ஆகுது பயங்கரமாக. ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட்டை வந்து ஒரு சினிமாட்டிக்காக ஒரு வீடியோ மாதிரி எடிட் பண்ணியிருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இது பிக்கப்டா, மினி பஸ்ஸா? அது பிக்கப்டா. இல்ல நடந்து வந்துட்டு இருக்கியா? திரும்பிடுச்சுடா. வருதுடா டேய், வண்டியில் ஏறுங்கடா. டேய் வருது பிரகாஷ் வருதுடா. இங்கே தாண்டா வருது. வருது. ஏய் எங்க பிரகாஷ்? நமக்கு நேரா வருது பிரகாஷ். சும்மா ஏய் என்னடா எங்கடா காணா? ஏய் இந்த சைடு தான்டா வருது பிரகாஷ். இல்ல அங்க அந்த சைடு தான், அந்த சைடு. ஏய் சீட் பெல்ட் போட்டுக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் பிரகாஷ் பின்னாடி போறியா? ஏய் வந்துருச்சுடா. ஏய் கண்ணாடி திறந்துக்கடா எனக்கு. அமைதியார் பிரகாஷ், அமைதியார். ஐயோ விட்டு. அமைதியார் போயிடுச்சு. வண்டி ஃப்ரண்ட் ரோடு. ஸ்டார்ட் பண்ணு பிரகாஷ், போயிரு. ஏய் ஸ்டார்ட் பண்றா. ஸ்டார்ட்ல தான்டா இருக்கு, கீரை போடுறா. அழுத்துறா. ஸ்டாப் பண்ணு. ஆல்டோ பெரட்டுங்க. நீ போடா, நம்ம தப்பிச்சது பெரிய விஷயம் தான். போடாத விஷயம் இந்த முன்னாடி வேக்கான நர்வஸ் ஆகாதீங்க. நான் போலான்னு ஒரு போர்டு போட்டுருச்சுடா. அதுக்கப்புறம் என்ன போறது? இப்போ பதட்டமாயிருச்சுன்னு வண்டி பின்னாடி வந்துருச்சாடா. அது போகுதுடா. போயிரு. அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் அந்த காட்டு யானையை பார்த்துட்டு ஆளாக வந்து வண்டியை நிப்பாட்டினது தாங்க நாங்கள் பண்ண தப்பு. ஏன்னா எங்களுக்கு பின்னாடி இருந்தவங்க எல்லாருமே வந்து எங்களை அட்டாக் பண்ணும்போது அவங்க திரும்பி போயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் காட்டு யானைக்கு வந்து சிகப்பு கலர் வண்டியும் ஒயிட் கலர் வண்டியும் வந்து பிடிக்காதாங்க. இது வந்து அங்கேருந்து பிக்கப் டிரைவர் தான் சொன்னார். எங்களை வந்து மிஸ்கைட் பண்ணிட்டாங்க. என்னென்னா வந்து அந்த யானையை பார்த்ததும் நாங்கள் வந்து லைட் ஆஃப் பண்ணியிருக்கக்கூடாது, வண்டியை ஆன்லேயே வச்சுருக்கணும், மூவிங்லேயே வச்சுருக்கணும். இதை வந்து இன்னொரு டிரைவர் நாங்கள் அடுத்த நாள் காலையில் மீட் பண்ணி பேசும்போது ஒரு டிரைவர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் காட்டு யானையை பார்த்தீங்கன்னா வந்து வண்டி ஆஃப் பண்ணக்கூடாது தம்பி, வண்டி வந்து மூவிங்லேயே வைங்க, ஹெட்லைட் போடுங்க, ஹசார்ட் லைட் போடுங்க, பக்கத்தில் வந்துச்சுன்னா ஹார்ன் அடிங்க, அது ஓடிடும். நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி இருக்கும்போது தான் வந்து அது உங்களை அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி ரெட் கலர் ஒயிட் கலர் கார் மறந்துடாங்க. அதை வந்து ஒரு வேளை நீங்கள் காட்டு யானையை பார்க்குற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா வந்து தயவு செஞ்சு வண்டியை திருப்பி ரெடியாக வச்சுருங்க. அது பக்கத்தில் வரும்போது நீங்கள் அப்படியே போயிருங்க, ரிட்டன் போயிருங்க. ஏன்னா அது வந்து எல்லா வண்டியும் வந்து இந்த பில்டு குவாலிட்டி வந்து சேமாக இருக்காது. மகேந்திராவே கொஞ்சம் ஓரளவு பில்டு குவாலிட்டி இருக்கிற வண்டி தான். ஆனால் அதுவே வந்து ரூஃப்லலாம் பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமாக சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த சன்ரூஃப் வண்டிலாம் வந்து இருந்துச்சுன்னா அன்றைக்கி கண்டிப்பாக எங்களோட நிலமையே வேறு மாதிரி ஆகிருக்கும். சன்ரூஃப் வண்டிலாம் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இது ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட்டு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். நம்ம வந்து இப்போ வண்டியை சர்வீஸ் விட்டு எடுத்து எவ்வளோ காஸ்ட் வருது என்னன்னு தெரில. அதை அடுத்த வீடியோவில் போடுறேன். நான் காட்டியான அட்டாக் பண்ண வீடியோ வந்து நான் வந்து ஃபுல் வீடியோ வந்து போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்து நைட் ரைட் வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். நம்ம வண்டி சர்வீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளும் இதே மாதிரி வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் ஜேர்னியை. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.